வழக்கமாக சினிமாவில் கூப்பிடாத இருக்கிறதுக்கு லாஸ்ட் மினிட் கூப்பிடுறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். வந்தவங்க எல்லாருக்கும் இவரை தான் நம்ம பாராட்டுறதுக்கு வந்திருக்கோம். அவர் என்னடான்னா எல்லாருக்கும் ஷால் போத்துறாரு. இந்த ஷால் ஒன்று தான் உலகத்துலேயே முருகனுக்கு அடுத்தபடியாக சுற்றி வருது. அதை நம்ம ஜாக்கிரதையாக மடித்து வச்சு அடுத்தவங்களுக்கு போட்டு அது எதுக்கு அதை அங்கேயே போட்டோன்னாக்கா நமக்கு மாலை மாற்றிக்கிற மாதிரி சந்தோஷமாயிடும். அப்படி அதை தான் கலைஞர் புக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன இது கொடுத்தாலும் அது அப்படி மங்கிடும். ஒரு புஸ்தகம் மாத்திரம் 1000 கை மாறிச்சுன்னா 1000 பேருக்கு அறிவு கொடுக்கக்கூடியது அந்த புஸ்தகம் ஒன்று தான். கல்யாணத்துக்கே புக்கு கொடுக்கணும் அப்படிம்பாங்க எல்லாம் சொல்கிறாங்களே ஒழிய அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்னமோ டக்குன்னு லாஸ்ட் மினிட்டில் நமக்கு ஒரு நம்ம வேண்டான்னு நினைக்கிற ஒரு இதை பேக் பண்ணி திருப்பி கொடுத்துட்றது. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்ததெல்லாம் அடுக்கி வச்சுருப்போம், எதெல்லாம் கொடுக்கணும் எதெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சாதாரணமாக சொல்லுவாங்க, சினிமா தயாரிப்பாளருக்கும் டெலிவிஷன் தயாரிப்பாளருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. ஸ்க்ரீனில் நடக்கிறத பார்க்குறவங்க அழுதா அது தொலைக்காட்சி தொடர், எடுத்தவனே அழுதா அது சினிமா. ஏன்னா சினிமாங்கிறது ரொம்ப சீனிச்சு போன நிலைமை. விஜயை வச்சு ஒரு மிகப்பெரிய படம் எடுத்தோம், இன்றைக்கும் நல்லபடியாக வெளியில் இருக்காருன்னா ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர் எடுத்த புலி அவரை கடிக்காமல் தப்பிச்சது. புலி வாலை பிடிச்சா யாரும் தப்பிக்க முடியாதும்பாங்க. இவர் வாலை பிடிச்சாரா காதை பிடிச்சாரான்னு தெரில, நைஸாக வெளில வந்துட்டார். ஏன்னா சினிமாவில் அவங்கவங்க சர்வை பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் இத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டுவதற்கு உதவியாக, குழந்தைங்க படிக்கிறதுக்கு உதவியாக, ஒரு கிராமத்துக்கு அப்படிங்கிறது பல விஷயங்கள் செய்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இத்தனை பெண்கள் ஒரே சமயத்தில் வந்திருக்கீங்கனாலே அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எந்த ஓட்டு கேட்குறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, முதல் வார்த்தையை தாய்மார்களே அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. தாய்மார்களுக்கு பிடித்த படம் தான் ஓடும். எந்த அடல் சொல்லி படத்தையாவது தாய்மார்களுக்கு பிடிச்ச படம்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லவே மாட்டாங்க. என்னை கூட கேட்டாங்க, யூ சர்டிஃபிகேட்டுக்கும் ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு. குடும்பத்தோடு போய் பார்த்தா அது யூ சர்டிஃபிகேட், அதே படத்தை குடும்பத்தில் இருக்கவங்க தனித்தனியாக போய் பார்த்தா அது ஏ சர்டிஃபிகேட்.